பிறந்திருக்கின்ற பாலகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை என எல்லா விதமான ஆசிர்வாதங்களாலும் நிரப்புவாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம்முடைய மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பல முறை பல வகைகளில் கடவுள் இறைவாக்கினர்கள் வழியாக மூதாதையர்களோடு பேசியிருக்கின்றார். ஆனால் இவ்விறுதி நாட்களில் தன்னுடைய ஒரே மகன் வழியாக நம் அனைவரிடத்திலும் பேசியிருக்கின்றார். காரணம், நம் மீது கடவுள் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததன் வழியாக நாம் அனைவரும் கடவுளை விட்டு பிரிந்தது முதல் இன்று வரையில் கடவுள் நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் பல இறைவாக்கினர்கள் வழியாக பேசிய அவர் கடைசியிலே தன்னுடைய மகன் வழியாக நம் ஒவ்வொருவரையும் மீட்க வேண்டும் என்று தன்னுடைய மகன் வழியாக பேசியுள்ளார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16-17 வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அளிக்கும் அளவுக்கு இவ்வுலகின் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று. அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகின்றது, கடவுள் தன்னுடைய மகனை உலகிற்கு அனுப்பியது இந்த உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, மாறாக அனைவரையும் மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் தன்னுடைய மகனை அனுப்பியிருக்கின்றார் என்று ஆழமாக கடவுள் எந்த அளவிற்கு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த அன்பானது அளவற்றது. கடவுளுடைய பேரன்பு நம்மால் நம்முடைய கண்களுக்கோ அல்லது நம்முடைய மூளைக்கும் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக அதிக அளவிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இவ்வுலகிற்கு நம் ஒவ்வொருவரை மீட்க வந்திருக்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இதோ கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கின்ற அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை, மாறாக அடிமையின் வடிவை ஏற்று சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு இவ்வுலகிலே மனிதராக பிறந்திருக்கின்றார். கடவுளாக இருந்த அவர் இவ்வுலகிற்கு மனிதராக பிறந்ததற்கான காரணம் நாம் ஒவ்வொருவரையும் மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் ஒவ்வொருவரையும் மீட்டு மீண்டும் கடவுளிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் அவர் தன்னுடைய மகன் வழியாக இவ்வுலகிற்கு வந்திருக்கின்றார். ஒரு அரசர் ஒருத்தர், அவருக்கு கிறிஸ்மஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட் ஒன்று வந்துச்சு. உடனே தன்னுடைய அமைச்சர்கள்ட்ட கேட்குறார், ஏன் இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்திருக்கின்றார். அதாவது அவருடைய தந்தை கடவுள் அவரை உலகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக என்று அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அரசருக்கு அந்த பதிலில் பெருசாக ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகை மீட்க வேண்டும் என்றால் கடவுள் தன்னிடத்தில் எத்தனையோ வானதூதர்களை வைத்திருக்கிறார். யாராவது ஒரு வானதூதர் அனுப்பியிருக்கலாம், அல்லது எத்தனையோ புனிதர்கள் அனுப்பியிருக்கலாம், இறை வாக்கினர்களை அங்கேருந்து மறுபடியும் அனுப்பியிருக்கலாம். அவங்களெல்லாம் அனுப்பி அவர் இந்த உலகத்தை மீட்டிருக்கலாம். எதுக்காக தன்னுடைய ஒரே மகன் இந்த உலகத்துக்கு அனுப்பணும், அந்த ஒரே மகன் வழி அவர் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். அதுக்கு அந்த அமைச்சர்களும் சொல்லி பார்க்குறாங்க, பதில் அவர் அதை ஏற்றுக்கிற மாதிரியே கிடையாது. ஒரு நாள் இந்த அரசனும் அமைச்சர்களும் படை வீரர்களும் ஒரு கப்பலில் அந்த அரசர் தன்னுடைய மகனோடு பயணம் செய்துச்சிட்ருக்கிறாங்க கடலில். அந்த நேரத்தில் அந்த இளவரசன் அங்கே இங்கே ஓடி விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ
ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த இளவரசனை தூக்கி உடனே கடலில் போடுறாரு. கடலில் போட்ட உடனே அந்த அரசன் தன்னுடைய மகன் கடலில் விழுந்ததை பார்த்த உடனே ஜம்ப் பண்ணி கீழே குதித்து உடனே தன்னுடைய மகனை காப்பாற்றுறான். காப்பாற்றிட்டு மேலே வந்த உடனே அங்கே இருந்த அந்த அமைச்சரை பிடிச்சி செமையாக திட்டுறார். ஏன் இப்பாரு செய்தாய் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கிறாரு. நான் உன்னை இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் திட்டுறாரு. அப்போ அதற்கு அந்த அமைச்சர் சொல்கிறாரு, அரசரே, பல நாட்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வாறு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர் பார்க்குறாரு, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், உங்கள் பையனை கடலில் தூக்கி போட்டப்போ அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நீங்களாக குதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இதோ இங்கே இருக்கிற இத்தனை படை வீரர்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தால் எல்லாருமே குதித்து காப்பாற்றிருப்பாங்க. இல்லை அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருந்தால் அமைச்சர்கள் குதித்து காப்பாற்றிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் இந்த கடலில் குதித்து உங்களுடைய மகனை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, என்னுடைய மகன் துன்பத்தில் வாழ்வை இழக்கப் போகிறான் என்ற சூழ்நிலையை பார்த்த பொழுது மற்றவர்களை நான் உதவிக்கு அழைக்க எனக்கு தோன்றவில்லை. நானே என்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அதனால தான் நானே கீழே குதித்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த அமைச்சர் சொல்கிறார் அரசரை பார்த்து, இப்படி தான் அரசரே, நாம் அனைவரும் துன்பத்திலும் துயரத்திலும் கடவுளை விட்டு பிரிந்து நம்முடைய வாழ்வு அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்த கடவுள் வேறு யாரையும் அனுப்ப வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. மாறாக நாம் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்த கடவுள் அவராகவே கீழே தன்னுடைய மகன் வழியாக இறங்கி வந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டார் என்று அந்த அரசருக்கு புரியும்படியாக சொன்னார். அது முற்றிலும் உண்மை. பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனங்களிலே கடவுள் மோயிசினிடத்திலே சொல்லுகின்றார், இதோ என்னுடைய மக்களுடைய துன்பங்களை நான் கண்ணால் கண்டு கொண்டேன். அவர்களுடைய அழுகுரலையும் நான் கேட்டிருக்கின்றேன். அவர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வந்துள்ளேன் என்று கடவுள் மோயிசினிடத்திலே குறிப்பிடுகின்றார். எகிப்து நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் பட்ட எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் கடவுள் தன் கண்களால் கண்டதாகவும் அதை கேட்டதாகவும் அவர்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக என்று அவர் கீழிறங்கி வந்ததாக நமக்கு வசனம் சொல்லுகின்றது. அதே கடவுள்தான் நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்த்து தன்னுடைய மகன் வழியாக இந்த நாட்களிலே மீண்டும் இறங்கி வந்திருக்கின்றார். இறங்கி வந்த கடவுள் நம்மை விட்டு செல்வதற்காக அல்ல, மாறாக நம்மை விண்ணகத்திற்கு இட்டு செல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றார். இம்மானுவேல் என்ற கடவுள் நம்முடன் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த கடவுள் நமக்காக வந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் மீட்டு நிச்சயமாக கடவுளிடத்திலே அழைத்து செல்வார். அந்த கிறிஸ்துமஸ் விழாவை தான் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகின்ற பொழுது நமது இல்லத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் பிறக்க வருகின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த காரிருளில் நடந்து கொண்டிருந்த மக்களை பேரொளிக்கு அழைத்து செல்வதற்காக கடவுள் இறங்கி வந்தார். ஆனால் இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்க கேட்கின்றோம், கடவுள் அவருடைய மக்களிடத்திலே அவர்களை தேடி வந்தார், ஆனால் அவர்களுடைய மக்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இவ்வுலகிற்கு வந்த பொழுதும் கூட அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாளும் பெத்லகேம் சென்ற பொழுது அங்கே அந்த சத்திரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு இடத்தை அளிக்கவில்லை. அங்கே அவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறந்த பிறகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்று வந்து நம்மை மீட்பதற்காக என்று பல வல்ல செயல்களை செய்திருந்தும் கூட அவருடைய மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வாறாக அனைவரும் அவரை நிராகரித்தார்கள். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்திலே பிறக்க வர இருக்கின்ற ஆண்டவரை நாம் ஏற்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு நமது உள்ளத்திலே பிறக்க வருவதற்கான காரணம் நம் ஒவ்வொருவரையும் பாவம் என்கின்ற அடிமை தலையிலிருந்து மீட்கவும், நம்முடைய வாழ்விலே நாம் படுகின்ற எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கவும், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கவலைகளையும் தோல்விகளையும் அகற்றவும், நம்முடைய வாழ்விலே ஒளியாகி அந்த வாழ்வை தரவும், நம்முடைய வாழ்விலே இறைவன் மகிழ்ச்சியை அளிக்கவும்,
நம்முடைய வாழ்விற்கு தேவையான அமைதியையும் நம்முடைய வாழ்விற்கு தேவையான எல்லா விதமான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நம்முடைய இதயத்தில் பிறக்க இருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயத்தை நாம் எவ்வாறு தயாராக வைத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இதோ நான் உங்களுடைய கதவருகில் நின்று உங்களுடைய கதவை தட்டி கொண்டிருக்கின்றேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் என்று சொல்லுகின்றார். ஏதோ அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்பதற்காக என்று நம்முடைய இதய கதவுகளை தட்டி கொண்டே இருக்கின்றார். யார் யாரெல்லாம் அந்த கதவை திறக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே பிறந்து அவர்களுடைய வாழ்வை இறைவன் மாற்றுவார். எனவே நாம் இத்திருப்பலிலே ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நம்முடைய இதய கதவுகளை திறந்து வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது உள்ளத்தில் பிறக்க நாம் நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம். இத்திருப்பலிலே நாம் தொடர்ந்து இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுவே, எனது இல்லத்திலும் எனது உள்ளத்திலும் எனது குடும்பத்திலும் நீர் வந்து பிறந்தருளும். நீர் வந்து பிறந்தால் மட்டுமே என் வாழ்வானது ஒளிமிக்க வாழ்வாக மாறும். இருள் சூழ்ந்திருக்கின்ற என்னுடைய குடும்பத்தையும் இருள் சூழ்ந்திருக்கின்ற என்னுடைய மனதையும் உம்முடைய என்றும் அணையாத ஒளியினால் நிரப்பி எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் என நிரப்பியறலும் என்று நாம் இறைவனிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது இதயத்திலே பிறந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.